Hello friends, welcome to the Soruda Yellam. Hey guys, today நம்ம பார்க்க போற ரெசிபி பலாப்பழ அல்வா பார்க்க போறோம். அல்வானாலே மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பலாப்பழ அல்வா வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே. அதுக்காக நான் பலாப்பழத்தை எடுத்து இது இப்படி கொட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கொட்டையெல்லாம் எடுத்து தனித்தனியா. அண்ட் இது வந்து கொஞ்சம் குழைவா வேணும் பலாப்பழம். அதனால இப்போ இது வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல இந்த பலாப்பழத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குக்கரில் சேர்த்தாச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு வந்து இப்போ வந்து ஒரு 2 or 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வச்ச பலாப்பழம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. வேணும்னா நம்ம தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் நம்ம அரைச்சிக்க போகிறோம். எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். சூப்பராக ஃபைனாக அரைச்சாச்சு நல்லா. இப்போ இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு பேனை எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு அகலமான பேனை எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக செய்ய முடியும். அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் காஞ்சதும் முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்து எடுத்துக்கலாம். இதை பாதாமும் முந்திரியும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பலாப்பழத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரைன் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு லிட்டில் பிட் மட்டும் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சுகரை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம பலாப்பழத்தோட இனிப்பை பொறுத்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் எடுத்துருக்கிற பலாப்பழம் வந்து இனிப்பு கம்மியாக தான் இருந்தது, அதனால நான் 1 கப் ஃபுல்லாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணி சுகரும் வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. இதில் நம்ம பலாப்பழ அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிக்க போகிறோம், கட்டி இல்லாமல். இப்போ இதில் கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ அல்வா ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை இதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் ஊற்றிக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்ட உடனே அது ரொம்ப திக்காகும். நம்ம கைவிடாத இந்த ஸ்டேஜ்லேருந்து கைவிடாத கிண்டிட்டு இருக்கணும், அல்வா பாதம் வர வரைக்கும். நம்ம வந்து இது வரைக்கும் எந்த கீயும் ஆட் பண்ணல. முந்திரியும் பாதாமும் வறுத்த 2 ஸ்பூன் கீலே தான் இருக்குது. நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம் கீ. இப்போ நம்ம கைவிடாத கிண்டிக்கணும், அவ்வளோதான். இல்லை, கண்டினியூஸாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. அடிப்பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, கைவிடாத. இப்போ கொஞ்சம் திக்காக வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஊற்றணும், நல்லா வாசனை அடிக்குது. பாத்திரத்தில் நல்லா அடி பிடிக்காமல் வரணும், திரண்டு வரணும் ஊட்டாமல். அப்போ நம்ம நிப்பாட்டிக்கலாம்.
இன்னும் நல்லா கலரணும். தெரியுதா, இன்னும் அடிப்பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி கைவிடாத கலரிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக கலர் சேஞ்ச் பண்ணி வருது. நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? இப்போ இது நல்லா ஆல்மோஸ்ட் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் பாதாமையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அல்வாவை இறக்க போகிறேன். கடைசியாக நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா விட்டுக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெய் அதிகமாக இருந்தால் தான் அல்வா மாதிரி இருக்கும் நமக்கு டேஸ்ட்டுக்கு. சூப்பராக திரண்டு வந்திருக்கு. தெரியுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்? நம்ம பலாப்பழ அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. வீடு ஃபுல்லாக நல்லா சூப்பர் ஸ்மெல். இந்த பதத்துக்கு நம்ம நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ்வில் வச்சுருந்தா அல்வா கரைஞ்சிடும். ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு மொத்தமாகவே இதில் வந்து ஒரு 6 கரண்டி நெய் தான் நான் ஊற்றிருக்கிறேன். அதிகமாக நெய் சேர்க்கலை நான். உங்களுக்கு வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இதுவே போதுனாலும் விட்டுலாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக நம்ம சூப்பரான பலாப்பழ அல்வா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சோறுதா எல்லாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.